ஹாய்மா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து ஒரு கீரை கூட்டு பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிறுகீரை கூட்டு பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், சிறுகீரை பொடியாக கட் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். நல்லா 2-3 தடவை அலசிட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு துவரம்பருப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 வெங்காயம் போட்டு அவிச்சு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, சட்டியில் எண்ணெய், கடுகு. இப்போ இதை வந்து நம்ம வணக்கி எண்ணெய் ஊற்றி வணக்கிட்டு கீரையும் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு அது கூட கலந்து அதுக்கப்புறம் இது கூட்டு ரெடி ஆகிடும். அப்புறம் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம், இருங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய், கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகா வதங்கிடுச்சு. வெங்காயம் வந்து இதுக்கு நிறைய வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. இது கூட இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. இது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டால் தான் இது வந்து சீக்கிரமாக வதங்கும். அதனால் நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். இது சமையல் வேலை பண்ணிக்கினே வந்து என் பேத்தி அவளுக்கு கொஞ்சம் பால் கலந்து கொடுத்துட்டு அப்படியே செய்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. இன்னும் காலையிலேருந்தே சாப்பிடல. இந்த டீ குடிக்கிறதுனால பசிக்கவே மாட்டேனுது. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த பருப்பு அவிச்சு வச்சுருக்கிறல்ல, இது சும்மா இப்படி கரண்டியால் இப்படி பண்ணாலே போதும். இது வந்து கடைய வேண்டிய வேலை கிடையாது. இந்த கூட்டுக்கு இந்த துவரம்பருப்பு தான் இதில் மெயின். சிறுகீரையும் துவரம்பருப்பும் போட்டு கூட்டு வச்சு கொஞ்சம் தேங்காய் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் தேங்காய் அவ்வளோவா யாருக்கும் பிடிக்காது, தேங்காயும் இல்லை. அதனால் நான் வெறும் பருப்பு மட்டும் போட்டு வைக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை வந்து ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அடிக்கடி கீரை எடுத்துக்குங்க. தயிர், மோர் இந்த மாதிரி அடிக்கடி எடுத்துக்குங்க. நம்ம உடம்புல ஏகப்பட்ட நோய் வருது. எதுக்கு தான் வருது, எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் அடிக்கடி கீரை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓரளவுக்கு இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கீரை சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், இது வானல் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வதங்கினா கொஞ்சோண்டு தான் வரும். இது நல்லா இப்படி நம்ம சைடில் விட்டு கலர்னோம்னா சுருண்டுடும். கீரை கடைஞ்சா வந்து அவ்வளோவா யாருக்கும் பிடிக்க மாட்டேனுது. அதனால் கீரை வந்து கூட்டாக பண்ணிடுறோம். இது மஞ்சத்தூள் வந்து நம்ம பருப்புலேயே போட்டால் அதனால் இதில் போடணுன்ற அவசியம் கிடையாது. இது நல்லா முழுசாக வதங்கட்டும். இங்கே பாருங்கள், சுத்தமாக இது நல்லா சுருண்டுடுத்து. இப்போ அப்படியே பருப்பு இதில் ஊற்றிக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இதில் வந்து குழந்தைங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து காரமே கிடையாது.
இதில் வந்து காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா 2 பச்சை மிளகா இவ்வளோ தான் போட்டிருக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதழ்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.